ராட்சசன் படம் ராட்சசன் தான். அதை பீட் பண்ணுறதுக்கு வந்து மறுபடியும் அந்த டேரக்டராலே முடியாது, விஷ்ணு விஷாலையும் கண்டிப்பாக வந்து முடியாது. சுமாராக இருக்குங்கண்ணா, ரொம்ப ரொம்ப சுமார். ரொம்ப வந்து தமிழ் சினிமாவில் நல்ல நல்ல மூவிஸ்லாம் வந்துட்டு தான் இருக்கு. நம்ம தான் வந்து பெரும்பாலும் கண்டுக்கிறது இல்லை. அந்த அதுக்கு கால் தூசி கூட ஆகாது. கேரளா படம்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. டைம் வாட்சபிள், ரொம்ப எக்ஸ்பெக்டட் பண்ணது இல்லை. சுமாராக இருக்குங்கண்ணா, ரொம்ப ரொம்ப சுமார். ரொம்ப பிளே ஆகுது. அதுக்கு கால் தூசி கூட ஆகாது. நல்லா இல்லை. வந்து ராட்சசனை கொஞ்சம் பீட் பண்ணணும்னு நினச்சேன். பட் அப்புறம் தான் படம் பார்க்கும்போது தான் புரிஞ்சிச்சு, ராட்சசன் படம் ராட்சசன் தான். அதை பீட் பண்ணுறதுக்கு வந்து மறுபடியும் அந்த டேரக்டராலே முடியாது, விஷ்ணு விஷாலையும் கண்டிப்பாக வந்து முடியாது. இன்னொன்று வந்து தமிழ் சினிமாவில் நல்ல நல்ல மூவிஸ்லாம் வந்துட்டு தான் இருக்குது. நம்ம தான் வந்து பெரும்பாலும் கண்டுக்கிறது இல்லை. அந்த கண்டுக்கிறது இல்லைன்ற ஒரு விஷயத்தை தான் இந்த படத்துலேயே சோஷியல் மெசேஜாக காட்டியிருக்காங்க. ஏன்னா இப்போது நிறைய பேருக்கு தெரியும், பிக் பாஸ் ஷோவில் நிறையா விஷயம் போயிட்டுருக்கு. தேவையில்லாத விஷயமா தேவையில்லாத கண்டென்ட்ஸாக அப்படின்னு வந்து போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்களே. பிக் பாஸ் ஷோ வந்து மீன் பண்ணல இந்த படத்தில். பட் நம்ம சோஷியல் மீடியாவில் தேவையில்லாத விஷயத்துக்கெலாம் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டு, லைக்ஸ் கொடுத்துக்கிட்டு, ஷேர் பண்ணிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம். முக்கியமான விஷயத்தெல்லாம் நம்ம கண்டுக்கவே மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து துப்புரவு பணியாளர்கள் அவங்க செய்கிற வேலை, அப்புறம் வந்து மிலிட்ரி ஆஃபீஸர், நம்மளுக்காக உயிரை விடுற மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், அப்புறம் வந்து ராப்பகலாக ஒர்க் பண்ணுற இங்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற அந்தந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர்ஸ், அவங்களெல்லாம் நம்ம வந்து பெருசாக கண்டுக்கிறது இல்லை. அதுதான் அந்த படத்தோடைய வந்து பெரிய சோஷியல் மெசேஜ். அந்த மாதிரில எதுவும் ஸ்டோரி வைஸ் புதுசு, பட் ஸ்க்ரீன் பிளே அவ்வளோவா எதுவும் படத்த அளவுக்கு இல்லை. நல்லா இருக்குது, பார்க்கலாம். நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டாக இருக்குது, த்ரில்லிங்காக இருக்குது. இதில் வந்து ஹீரோ விஷ்ணு விஷால், இன்னும் ஒரு 2 ஹீரோன்னு கூட சொல்லலாம். செல்வராகவன், அப்புறம் வந்து ஜிப்ரான். படத்தை வந்து த்ரூ அவுட் எடுத்துகிட்டு போகிறதே செல்வராகவன் தான். படத்தோட கதையை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸே சொல்லிவிடுவாங்க. படம் வந்து இதுக்கப்புறம் 2 hours 15 minutes இதான் படம். ஃபுல்லாகவே என்ன போகுது அப்படின்றத செல்வராகவன் வந்து படத்தோட கதையை வந்து சொல்லிடுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு க்ரைம் த்ரில்லர் மூவி தான். நல்லா இருக்கு சார். த்ரில்லிங் தான் சார், க்ரைம் த்ரில்லர் தான். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இந்த மாலிவுட் கேரளா படம்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு சார். நல்லா இருக்குது சார், பார்க்கலாம். அந்த மாதிரி இல்லை சார், ஆனால் படம் கொஞ்சம் அந்த ஃபீல் கொண்டு போயிட்டாங்க. அந்த ஃபீல் படம் ஒரு 30 minutes மேலே த்ரில்லிங் தான் சார். இன்டர்வலுக்கு மேலே ஃபுல்லாக த்ரில்லிங் தான். அது ஒரு அந்த டெத்தாக இருந்த ஸ்டோரி வச்சு, ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு படம் பார்த்தா நல்லாயிருக்கும் சார். நல்லா இருக்கும். இல்லை சார், பார்க்கலாம் சார், எல்லாரும் பார்க்கலாம். இல்லை சார், எல்லாரும் பார்க்கலாம் சார். இல்லை சார், படம் நல்லா இருக்கு சார், பார்க்கலாம். நல்லா இருக்கு சார், நடிச்சிருக்காரு. நல்லா படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஒன் டைம் வாட்சபிள், ரொம்ப எக்ஸ்பெக்டட் பண்ணது இல்லை. ஒன் டைம் வாட்சபிள். அந்த அளவுக்குலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன்னா, இது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி, ஒரு மெசேஜ் ஓரியன்டட் மூவி. யா, ஒன் டைம் பார்க்கலாம். ஃபுல்லாக இல்லை, கிளைமேக்ஸ் வரைக்குமே ட்விஸ்ட். ஒன் டைம் வாட்ச் பண்ணுவோம். என்டர்டைன்மெண்ட்டே எதுவுமே கிடையாது, ஒன்றுமே இல்லை. சீரியஸ், ரொம்ப சீரியஸ். அது பார்க்கவே முடியல, உட்கார முடியல. அந்த மாதிரி கிரைம் ஒரு படம் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அதே தான். ஒரு காமெடி கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஏதாவது காமெடி, ஏதாவது ஒரு இதாக இருக்கணும். அந்த இது எதுவுமே கிடையாது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒண்ணுமே இல்லைங்க. நல்லா பார்க்கலாங்க சார். ஒரு டைம் டிஃப்ரெண்டான கதைங்க சார். டிஃப்ரெண்டாக இல்லைங்க சார், அந்த மாதிரி இல்லைங்க சார். இது கொஞ்சம் கதை டிஃப்ரெண்டாக எடுத்துக்கிறாங்க, நல்லா பார்க்கலாம் ஒரு டைம். இல்லைங்க சார், ட்விஸ்ட்ன்றது அவ்வளோ ஒன்றும் இல்லைங்க சார். கதை வந்து டிஃப்ரெண்டாக எடுத்துக்கிறாங்க, அது ஒன்று தான். நல்லா இருக்கு, பார்க்கலாம். சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. அந்த அதுக்கு ஈக்குவலாக இருக்கு, நல்லா இருக்கு. 15 minutes 20 minutesலேயே வந்து ஃபுல் கதையை வந்து சொல்லிவிடுவாங்க. ஆஸ் யூஷுவல் க்ரைம் த்ரில்லர் மூவியில் என்ன கொலை பண்ணுவாங்க, போலீஸ் வந்து கண்டுபிடிப்பாங்க. அதே தான் இதில். ராட்சசன் படத்தில் வந்து விஷ்ணு விஷால் வந்து சப் இன்ஸ்பெக்டர் நடிச்சிருப்பார், ட்ரைனிங் சப் இன்ஸ்பெக்டர் நடிச்சிருப்பார். இதில் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் நடிச்சிருப்பார், ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஸோ அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கு வந்து டோட்டலாக கொஞ்சம் அந்த படத்தோட கதையே டோட்டலாக வேறு, இந்த படத்தோட கதையை வந்து டோட்டலாக வேறையாக இருக்கும். அதில் ரொம்ப வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட், எமோஷ்னல்லாம் இருக்கும்.
இதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து அவுட் ஆஃப் அவர் வந்து வெளியில் வந்து கொலை நடக்கும், இவர் வந்து போலீஸ் ஆஃபீஸராக வந்து கண்டுபிடிப்பார். போகுது பரவாயில்ல. இல்லை அதோட சுமாராக தான். செல்வராகவன் எப்படி பண்ணியிருக்காருன்னா சுமாராக தான் போகுது. மொத்த ஓவராலா இந்த படத்தோடைய சாங்ஸ் பிஜிஎம் பேக்ரவுண்ட் சாங்ஸ் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கலாம். இன்னுமே 2 சாங்ஸ் இருக்குது ஃபுல்லாக, அதாவது 2 சாங்ஸ் வந்து இருக்குது. பட் அந்த 2 சாங்ஸ்க்கு வந்து ரொம்ப கேட்குற மாதிரிலாம் இல்லை. அது வந்து சீனாக தான் போயிட்டுருக்கு. அது தனியாக ரொமான்டிக்காவோ இல்லை டூயட் சாங்காவோ போகிட்டு இல்லை. இந்த படத்தில் அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோல் இருக்குது. ஸ்டார்டிங் ஒரு படத்தோட கதையை சொல்லுவாங்கன்னு சொன்னேன்ல, அவங்களும் அதே ஸ்க்ரீனில் தான் இருப்பாங்க, அந்த சீனில் தான் இருப்பாங்க. அவங்கள வச்சு தான் அந்த கதையை வந்து நரேட் பண்ணுவார் செல்வராகவன். ட்விஸ்ட் வந்து கிளைமேக்ஸில் லாஸ்ட் 30 மினிட்ஸில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அது கணிக்கிற மாதிரி கிடையாது, அன்பிரடிக்டபிள் தான். படத்தோட ஸ்பெஷல் ஹீரோவே வந்து 2 பேர் சொல்லலாம், செல்வராகவன் அப்புறம் வந்து ஜிப்ரான். கெஸ்ட் ரோல் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, நார்மலான ஒரு மூவி தான் இது. பட்டு நீங்கள் ராட்சசன் அளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வராதிங்க. சப்போஸ் நீங்கள் தேட்டருக்கு வந்து நீங்கள் படம் பார்க்கணும் அப்படின்னா உங்களோட சாட்டிஸ்ஃபைடை வந்து கண்டிப்பாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் இன்னுமே நல்லா தான் இருக்குது, செகண்ட் ஆஃப் அதை விட இன்னுமே சூப்பராக இருக்கும். செகண்ட் ஆஃப் வந்து லாஸ்ட் 30 மினிட்ஸ் வந்து சீட் எட்ஜில் தான் உட்கார வைக்கும், அந்தளவுக்கு வந்து நல்லாவே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஓவரால் 10க்கு என்ன ரேட்டிங்? ஓவரால் 10க்கு வந்து நான் ஒரு 7.5 தருவேன். ஏன்னா பாட்டு வந்து 2 பாட்டு இருக்குது, அந்த 2 பாட்டு வந்து எல்லாரும் கேட்குற மாதிரி இல்லை. பட் இந்த படத்தை எடுத்துகிட்டு போகிறதே வந்து நல்லா கிரிப்பிங்காக எடுத்துகிட்டு போகிறதே செல்வராகவன் ப்ளஸ் ஜிப்ரான். அவங்க 2 பேரும் இந்த படத்தில் இல்லை அப்படின்னா இந்த படம் என்ன இருக்குன்னே தெரியல. தேங்க்யூ. ராட்சசன் வேறு இது வேறங்க, சூப்பராக இருக்கு. ஓரளவுக்கு எல்லாம் நல்லாவே இருக்கு. குடும்பத்தோட பார்க்கலாங்களா? கண்டிப்பாக பார்க்கலாம். நல்ல மெசேஜ் சொல்லியிருக்கேன். இல்லை த்ரில்லர் ஸ்டோரி தான். ராட்சசன் மாதிரி நாட்டிய ராட்சசன் அவங்களே ரிவ்யூலே சொல்லிட்டாங்க. அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அதை ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்குது. ட்விஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ட்விஸ்ட்டு சூப்பராக இல்லை, கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு சூப்பராகவே இருந்துச்சு, நல்லாவே இருக்குது. இல்லை ராட்சசன் அளவுக்குலாம் இல்லை, அதோட ஒரு 50% சூப்பராக இருக்குது. இல்லை அவரே ப்ரொடியூசர் பண்ணியிருக்காரு, நல்லாவே இருக்குது. ஏன்னா ராட்சசன் அளவுக்குலாம் இல்லை, அது வேறு லெவலில் இருந்தது. இதில் லவ் பர்ஃபெக்ட்னா கொஞ்சம் லேக், நல்லா இல்லை எண்டு முடிஞ்சிச்சு. பார்க்கலாங்க, பார்க்கலாம். போதும். விஷால் தான் அவர் ஆக்டிங் பண்ணியிருக்காரு. இப்போ அவர் அந்த மேக்கப்லாம் நல்லா பண்ணி என்னங்க அது மெசேஜ் தான். அதாவது நல்ல வாய்ப்பு உள்ளவங்களுக்கு இது கிடைக்க மாட்டேங்குது, அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. அது அந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த மாரி ஒரு உதவி செய்யணும், அவங்கள வந்து வளர்த்துணும், அவங்களுக்கு அவார்டு கொடுக்கணும், இந்த மாதிரி சேர்ந்து சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, சமூக சேவை பண்ணுறவங்களுக்கு. அது அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு பார்க்கலாம். ரைட்.